Okay. Song number 12. নয়নে মমতা ভরা, হাসিতে মুকুতা ঝরা। নয়নে মমতা ভরা, হাসিতে মুকুতা ঝরা। অজানা পথিক এলো, অজানা পথিক এলো। নয়নে মমতা ভরা, হাসিতে মুকুতা ঝরা। অজানা পথিক এলো। হিয়া কাম্পে তর তর, একই ভাব মনোহর। হিয়া কাম্পে তর তর, একই ভাবে মনোহর। এ আনন্দকে বাসে যে দিল, এই আনন্দকে বাসে যে দিল। অজানা পথিক এলো। নয়নে মমতা ভরা, হাসিতে মুকুতা ঝরা। অজানা পথিক এলো। মন চাহে সদা দেখি, লাজে ভয়ে নাহি তাকি। মন চাহে সদা দেখি, লাজে ভয়ে নাহি তাকি। এ মধুর মধু কথা ছিল, এ মধুর মধু কথা ছিল। অজানা পথিক এলো। নয়নে মমতা ভরা, হাসিতে মুকুতা ঝরা। অজানা পথিক এলো। অজানা পথিক এলো। অজানা পথিক এলো। பரம்பிதா பாபா கி ஜெய் ஜெய். ரொம்ப அற்புதமான பாட்டு. சரி, இப்போ சரி இப்ப நம்ம பாடலுடைய பொருளுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இத யாரு விருப்பப்படுறீங்களோ அதை பாடி காட்டுங்க. ம், சரியா? சரிங்க. சரி. நயன், நயன்னா கண்கள். நயனேனா கண்களில். நயன் அப்படின்னா கண்ணு, நயனே அப்படின்னா கண்ணிலே. மமதா, மமதானா அஃபெக்ஷன், லவ் இல்லைன்னா அஃபெக்ஷன், அன்பு. பாசம், இதெல்லாம் வந்து மமதான்ற வார்த்தைக்கு அன்பு பாசம்னு போட்டுங்க. ஆங்கிலத்தில் வேணா லவ் ஆர் அஃபெக்ஷன். பரா, பரானா ஃபுல்லா நிறைஞ்சி இருக்கிறது. நயனே மமத பரா, கண்களில அந்த அன்பு, அந்த பாசம் நிறைந்து இருக்கிறது. ஹாசித்தே, ஹசுனா அப்படின்னா ஸ்மைலு, டெண்டர் ஸ்மைல், அப்படியே ஒரு புன்முறுவல் சொல்றோம்ல, புன்னகை. ஸோ ஹாசித்தே, ஹாசித்தேன்னா புன்னகை போட்டுங்க.
சிரிப்புன்னு போட்டுக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து புன்னகை. முக்தோ அப்படின்னா முத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா, முத்துக்கள், கடல்ல முத்துக்கள் கிடைக்கணும்ல, அந்த முத்து. ஜரா, ஆக்சுவலா இது ஒரே வேர்டா போட்டிருக்கு. ஆக்சுவலா இது முக்தோ, ஜரா தனியா, அதை வந்து கேப் விட்டுக்குங்க நீங்க. ஹாசித்தே, ஹாசித்தேனா அந்த சிரிப்புல, அவருடைய புன்னகையில நம்ம சொல்லுவோம்ல, சிரித்தால் அப்படியே முத்துக்கள்லாம் அப்படியே கொட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பல கவிதைகள்ல படிக்கிறோம்ல. அதேதான் இங்க. அவருடைய சிரிப்பில் வந்து முத்துக்கள் எல்லாம் அப்படியே ஃப்ளோ, ஜரானா அப்படியே கீழே கொட்டுறது அப்படியே. ஹாசித்தே, முக்தோனா முத்துக்கள், பேர்ல்ஸ் எழுதிக்கங்க. அஜானா, அஜானா அறிமுகம் இல்லாத, தெரியாத, முன்பின் வந்து யாருன்னு தெரியாத ஒருத்தர், புதிய ஒரு நபரு. பாத்தீங்கன்னா பயணி, பிரயாணம் அந்த பாதையில செல்கின்ற ஒருத்தர், முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு பயணி. ஏக்னா ஒருவர், ஏக்னா ஒன்று, இங்க வந்து ஒரு பர்சனை குறிக்கிறதுனால அந்த ஒரு நபர், முன்பின் அறியாத ஒரு ஒரு பயணி. ஏலோ அப்படின்னா வந்திருக்கிறாரு. நயனே மமதா ஹொரா, அவருடைய கண்கள்ல அப்படியே அந்த அன்பும் பாசமும் அப்படியே நிறைஞ்சு இருக்கிறது. அவர் பார்க்கும்போது அந்த பார்வை வந்து அப்படி ஒரு, அதுல அந்த ஒரு ஒரு பாசமும் அன்பும் தெரியுது, நிறைஞ்சு இருக்கிறது. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணும்போது அப்படியே முத்துக்கள்லாம் கொட்டுற மாதிரி இருக்கு, அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அப்பேற்பட்ட நம்ம முன்பின் தெரியாத ஒரு பயணி வந்திருக்கிறாரு, வழிப்போக்கன் என்று சொல்லுவோம். அஜனா பார்த்தீங்கன்னா அறியாத வழிப்போக்கன். அடுத்த லைன் பாருங்க. கியானா ஹார்ட், இதயம். காம்பே அப்படின்னா ட்ரெம்பிள், அதாவது துடிக்குது பாருங்க, இதயம் வந்து படபடப்பு. இத காம்பேன்னா துடிக்கிறதுன்றது வந்து நார்மலா வந்து இதயம் துடிப்புன்னு, பட் இது எப்படின்னா இதயம் வந்து படபடன்னு துடிக்குது. அது ஒரு பார்த்த உடனே ஒரு திடீர்னு ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியில ஒரு ஏற்படும் இல்லையா, ஒரு படபடப்பு ஏற்படுற மாதிரி, அதான் அந்த காம்பேனா படபடப்பு. தரம் தரம் அப்படின்னா அந்த அவ்வளவு வேகமாக படபடவென்று அப்படின்னு சொல்லலாம். நீங்க இப்ப எப்படி தர தர அப்படின்னா இங்க படபடவென்று, இந்த காம்பே அப்படின்றது வந்து துடிக்கிறது, வேகமாக துடிக்கிறது காம்பேனா. எழுதிங்க. கியானா எதையும், காம்பேனா வேகமாக துடிக்கிறது. எப்படி தர தரனா அப்படியே படபடவென்று அப்படின்றது தமிழ்ல வந்து எழுதிக்கலாம். அது வந்து ஃபாஸ்டா, அது வந்து வேகமாக துடிக்கிறது. ஸோ இதயம் வந்து அவரை பார்த்த உடனேயே இதயமெல்லாம் படபடன்னு அப்படியே ஒரு ஒரு படபடப்பா துடிக்குது. ஏ அப்படின்னா இந்த, திஸ். கி என்ன, பாவம் அப்படின்னா பாவனை, அதாவது ஒரு ஃபீலிங். பாவனை அல்லது ஃபீலிங் ரெண்டுமே நீங்க எழுதிங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும். ரெண்டுமே இதை வந்து இந்த அர்த்தத்தை கொடுக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாவான்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்டா இந்த, கீனா என்ன, பாவா என்ன, இது ஃபீலிங். மனோஹாரா, என்சாண்டிங், மனதை வந்து அப்படி வசீகரிக்கின்ற. மனோகரனா மனதை கவருகின்ற, மனதை வசீகரிக்கின்ற. சோ இந்த வரிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏ கி பாவோ மனோஹாரோ, மனதை இப்படி ஈர்க்கக்கூடிய இந்த என்ன விதமான ஒரு ஃபீலிங், இந்த ஃபீலிங் புரியாத ஒரு ஃபீலிங்கு. சோ இங்க வந்து ஏ கி பாவம், இது என்ன மாதிரி ஒரு உணர்வு, இது இப்படி மனதை வந்து அது ஈர்க்கிறது அப்படின்னு அந்த பார்க்கிறவங்களுக்கு அப்படி தோணுது. அந்த இது ஏ கி பாவம், இது என்ன விதமான ஒரு உணர்வு, இப்படி மனதையே வந்து வசீகரிக்கிறது, மனதை கவருகின்ற இது என்ன விதமான, இது புதுமையாக தெரிகிறது. ஸோ ஏ கி பாவம், இது என்ன விதமான பாவனை,
என்ன விதமான உணர்வு இது அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா. இது ஏ கி அப்படின்னா இது கேள்வி. அதே மாதிரி இங்க ஏ அப்படின்னா இந்த, எகைன் இந்த ஆனந்தம், இந்த பேரின்பம். கே, கே அப்படின்னா யாரு, கேவா அப்படின்னா ஹூ இஸ் நம்ம சொல்றோம்ல ஆங்கிலத்துல, யார் இது அப்படின்னு சொல்றோம்ல. கேபா யார் இதுன்னு தெரியல, ஏன்னா அஜனாபத்திக்கு அவரு. ஸோ அதனால இவரை பார்த்த உடனே இதெல்லாம் தோணுது, அந்த காட்சியில இதெல்லாம் தோணுது, ஏற்படுது உள்ளத்துல, இப்படிலாம் ஒரு உணர்வுகள் ஏற்படுது. ஆனா அந்த அந்த பாவனை எப்படி ஆனந்தமாக இருக்கிறது. ஆனந்தம், இந்த ஆனந்தம் கீபா. ஸ்டேன்னா அவர், அவன், அவள், அந்த மாதிரி எதுக்கு வரும்போது ஷேனா அவள், அவன் அப்படின்னு வரலாம். ஜே தீலோ, அது தீலோனா தர்றது, டு கிவ். தீலோனா டு கிவ்னு எழுதிங்க. அப்போ இங்க என்னன்னா கேனா யாரு, சேனா அவன். அப்போ அவரு, அவன், அவள், இப்படி எல்லாத்துக்கும் ஸ்டே. அப்போ இந்த ஆனந்தத்தை யார் தந்தது, யார் அந்த நபரு, இந்த ஆனந்தத்தை யாருன்னு தெரியல. இங்க வந்து ஒரு கொஸ்டின், டவுட் இங்க. சோ கேபா ஹூ இஸ் தட், இங்க சேனா தட்டுன்னு எடுத்துக்கலாம். ஜே தீலோ யார் அந்த ஆனந்தத்தை தந்தது, இந்த ஆனந்தத்தை யார் அது, இப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை தந்தது யார் அது அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகளை நீங்க அப்படி கோர்வையாக்கி அதனுடைய பொருளை எடுத்துக்கணும். தனித்தனியே எழுதும் போது நான் சொன்ன அர்த்தங்களை எழுதிக்க, எழுதிக்கிட்டீங்கல்ல? எழுதியாச்சு. ஓகே, அடுத்த லைன் பாருங்க. மோன் மனம், மைண்டு. சாஹே, சாஹேனா டிசையர்ஸ், வாண்ட், விரும்புறது. மனம் விரும்புது என்ன, சதா எந்நேரமும். தேக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேக்கினா பார்க்கிறது, தேக்க, தேக்கா அப்படின்னா, தேக்கோ அப்படின்னா பார்க்கறது. சோ மனு சாஹே சதா தேக்கி, எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அவரை. அடுத்தது பாருங்க, லாஜ். லாஜ்னா வெட்கம், கூச்சம், தயக்கம். ஷைனஸ் இல்லைன்னாக்கா ஒரு, அது என்ன எழுதிங்க. லாஜினா அந்த ஒரு வெட்கம், கூச்சப்படுறது, வெட்கப்படுறது, அது ஒரு ஷைனஸ்ன்னு சொல்லலாம், அப்படிதான் சொல்லணும். அடுத்தது பய. பயனா பயம், அச்சம், பயம். நாகி இல்ல. தானா அது, தாக்கி அப்படின்னா அதுல, அதாவது எதுல, அதுல வந்து வெட்கமோ பயமோ அங்க இல்ல. மனம் வந்து எப்பயுமே மனு சாஹே சதா தேக்கி, எப்பயுமே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அங்க வெட்கமோ பயமோ எதுவுமே அங்க இல்ல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் மட்டும்தான் தோணுது. இந்த மதுர், இனிமையான மது, இந்த தேன். மதுர்னா இனிமையான, மதுனா தேன், ஹனி, நெக்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. கொத்தா எங்க, கொத்தா சிலோ, சிலோனா இருக்கிறது, எக்ஸிஸ்ட், ஆல், ரிமைன், அந்த மாதிரி. கொத்தா சிலோனா எங்க இருந்துச்சு. இந்த இவ்வளவு ஒரு இனிமையான இந்த ஒரு தேன் இவ்வளவு நாளா எங்க இருந்தது அப்படின்ற மாதிரி, அது எங்க இருந்துச்சு அப்படின்றதுதான் இங்க. இவ்வளவு நாளா பார்க்காத இந்த ஒரு இனிமையான ஒரு தேனை சுவைக்கின்றது போல அந்த மனம் வந்து அவ்வளவு ஒரு இனிமையான அந்த இன்பம் இவ்வளவு நாளா எங்க இருந்தது அப்படின்ற மாதிரிதான் இந்த பொருள். ரொம்ப அற்புதமான ஒரு இந்த இந்த உணர்வு நிலை என்பது அவரை பார்க்கின்ற போது ஒரு ஒரு டிவோட்டிக்கு அந்த ஏற்படுகின்ற உணர்வுகளை வந்து அப்படி வார்த்தைகளால வெளிக்காட்டுற ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. ஸோ யாரேனும் முதல் 3 வரிகளை பாடுறீங்களா? ரொம்ப இனிமையான பாட்டு இது, ஒரு ரைம்ஸ் மாதிரி தான், குழந்தைங்க பாடுற மாதிரி தான் இது. யாராவது பாடுறீங்களா? முதல் 3 லைன் பாடுறீங்களா?
அடுத்தது வந்து வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணுவேன் ஐயா. பண்ணுங்க ப்ளீஸ். நமஸ்கார். নায়নে মমতা বর হাসিতে মুখোজ্জ্বল, নায়নে মমতা বর হাসিতে মুখোজ্জ্বল, অজানা পথে এলো, অজানা পথে এলো, নয়নে মমতা ভরা, হাসিতে মুখোজ্জ্বল, অজানা পথে এলো। அடுத்தது பாருங்க, வேற யாராவது பாருங்களா இல்ல இதே பாருங்க, வேற யாராவது அதை ட்ரை பண்றீங்களா? வேற ஒருத்தர் ட்ரை பண்ணுங்களேன். பாடுங்க. ইয়া কান পেতারো তারো একি বাবা মনোহর, ইয়া কান পেতারো তারো একি বাবা মনোহর, ইয়া নন্দ কে বসে জি দিলো, ইয়া নন্দ কে বসে জি দিলো। அஜானா பாடுங்க. அஜானா অজানা পথে এলো, অজানা পথে এলো, আয়নে আয়োরে মমতা বরা, হাসিতে মুখোজ্জ্বল, নয়নে মমতা বরা, হাসিতে মুখোজ্জ্বল, অজানা পথে এলো। ஓகே, அடுத்த கடைசி ஸ்டான்ஸா வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? சந்திரா தேதியை ட்ரை பண்ணுங்களேன். சந்திரா தேதி பாருங்களா? মানো চাহে সদা দেখি, লাজে বায় নাহি তাকি, মানো চাহে সদা দেখি, লাজে বায় নাহি তাকি, এ মাধুর মাধুকতা ছিল, এ মাধুর মাধুকতা ছিল, অজানা অজানা পথে এলো, অজানা পথে এলো, নয়নে মমতা বরা, হাসিতে মুখোজ্জ্বল, নয়নে মমতা বরা, হাসিতে মুখোজ্জ্বল, অজানা পথে এলো, অজানা পথে এলো, অজানা পথে এলো। நமஸ்கார். ஓகே, அந்த அஜானா பத்திக்கு ஏற்கின்றத, அந்த பத்திக்கு ஏற்கின்றத ஒரு வார்டு மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, அஜானா போதிக்க ஏலோ, அஜானா போதிக்க, அந்த பத்திக்கு ஏற்கின்றத அப்படியே ஒரே ராகமா அப்படி இழுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகா. அதே மாதிரிதான் கீழே அந்த லாஸ்ட் லைனும், ஏ மோதூர் மோது கோத்தா, அந்த மது கொத்தா வந்து ஒரே வேர்டு மாதிரியே உச்சரிச்சிருந்தீங்கன்னா
உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஏ மோதூர் மோது கோத்தா மது கோத்தா பாருங்க. மதுகோத மது கோத்தா ஏ மது பாருங்க. மதுகோத அந்த கோன்றது அந்த கோன்னு அதை இழுக்காம கொத்தா மது கோதா. கோத்தா. ஆமா, கோத்தான்னு இழுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரித்தம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஏ மது மது கொத்தா அந்த ஆவை நீட்டிக்கீங்க. அந்த கோன்றதை நீட்டாம கொத்தான்றத அந்த ஆவா வந்து நீட்டிக்கீங்க. இங்க வந்து ஷார்ட்டா கொத்தா. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஏ மது மதுகோத சீலோ. அப்படி கட் பண்ணியும் பாடலாம், இல்லைன்னா மது கொத்தா சீலோ அப்படியும் பாடலாம். மதுகோத சீலோ. சீலோ அதே மாதிரிதான். அஜனா பாடுங்க. அஜனபதி அஜனபதி பத்தி கேட் அஜனபதி. அது அவ்வளவு அதேதான். நீங்க இப்ப ஷார்ட்டா எடுத்துட்டாலும் ஓகே தான். அந்த ரித்தம் வரணும், அவ்வளவுதான். சரி, ஓகே. அஜனா பத்தி ஏலோ அஜனபதி அஜனபதி ஹேலோ. அவ்வளவுதான். அப்படியும் பண்ணு. ஆமா, அது அந்த மாதிரி பண்ணி இப்ப பாருங்க, அந்த ரித்தம் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ ரொம்ப எளிமையா நீங்க இந்த ராகத்தை தெரியாதவங்களும் கத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வார்த்தைகளை மட்டும் எங்க சேர்த்துக்கிறது எங்க பிரிக்கிறதுன்னு மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுங்க. நான் இந்த பாடினதையும் நான் ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரு தடையும் சரஸ்வதி தீதி சொன்னாங்க, நீங்க இதுல பாடுறத ஒரு தடவை தனியா போடுங்க, நாங்க வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டு நாங்க பாடி கத்துக்கிறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் இந்த பாட்டையும் தனியாவே உங்களுக்கு போடுறேன். இந்த மீனிங் அதோட சேர்த்து வராம தனியாவும் போடுறேன். மீனிங்கோட சேர்த்து ஒரு கிளாஸா இருக்கிறது அது தனி வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா? ஒரு பாட்டும் கத்துங்க. திரும்ப திரும்ப நான் பிரபாஸ் ஐயத்தை பத்தி சொல்றது என்னன்னா, பாருங்க, இப்ப இந்த உணர்வுகள் எல்லாமே எவ்வளவு ஒரு டீப்பான ஒரு அவரும் நாம மட்டும் தனியா இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருந்துச்சு. இப்ப இந்த பாட்டை பாடும்போது அவர் எதிரில் இருக்க மாதிரியும் அந்த உணர்வு வந்து நமக்குள்ளார ஏற்படுற மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி உணர்வுகள் தான் நமக்கு வந்து நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டியது. இதெல்லாம் வந்து எத்தனை சொற்பொழிவுகளில் கேட்டாலும் கிடைக்காது. அதனாலதான் பரமபுருஷன் வந்து இந்த யுகத்துல வந்து இப்படி ஒரு பக்திக்கான ஒரு கருவூலத்தை அதை திறந்தா எத்தனை விதமான உணர்வுகள் வேணாலும் அதுல கிடைக்கிற மாதிரி பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால திரும்ப திரும்ப பாடலை வந்து பாடுங்க, கேளுங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிரபாஸ் சங்கீத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இப்ப நாம வந்து இஷ்ட மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறோம். பல இதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல வந்து பயன்படுத்துறோம். குரு பூஜை மந்திரம், இந்த மாதிரி நித்தியம் சுத்தம் என்னவோ பயன்படுத்துறோம். ஆனா அதே மாதிரி இந்த பிரபாத் சங்கீத் பாடல்களை நீங்க காதுல கேட்டுக்கொண்டு இருப்பதும் சரி, அல்லது நீங்க அதை உச்சரி கேட்கறது அதனுடைய வைப்ரேஷன் என்பது. ஏனென்றால் இந்த சொற்கள் ஒன்றும் ஒரு எழுத்துக்களை கோர்த்து சொற்களை உருவாக்கி ஒரு பாடலாக தந்திருப்பது மனிதன் அல்ல, பரமபுருஷன். அப்போ அந்த பரமபுருஷனே இந்த ஓசைகளை கோர்த்து ஒரு இசையாக வந்து கொடுத்திருக்கும் போது அந்த சாதாரணமான விளைவுகளை வந்து நம்மளுடைய ஆன்மீக எரினாவில் இந்த சாதாரண விளைவுகளை உண்டு பண்ணாது, மிகப்பெரிய ஒரு அவரோட நியர்னஸை வந்து அது கட்டாயமா கொடுக்கும். இதை வந்து சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க. பாடல்கள் அதிகமா பாடுறவங்களுக்கு இந்த ஃபீல் வந்து கட்டாயமா இருக்கும். அதனால பாட தெரியலன்றது கவலையே படாதீங்க. நீங்க சும்மாவே இப்ப நீங்க பாடுனா பாடுனீங்க, அது மாதிரி பாடுங்க. நீங்க வீட்டுல இருக்கும்போது மத்தவங்க போய் பாடி நமக்கு நல்ல பெரிய இது நம்ம நல்லா பாடுறோன்ற பேருலாம் நமக்கு அவசியம் இல்லை. அந்த சொற்களை நம்ம வாயிலிருந்து நம்ம குரல் மூலமாக அதை உச்சரிக்கின்ற பொழுது அவரு தந்த அந்த இது மந்திர மூலம் குரு வாக்கியம், அந்த குரு வாக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எதையெல்லாம் அவர் வாயிலிருந்து வந்ததோ அதெல்லாமே மந்திரத்துக்கான இந்த ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பதும் மறந்துடாதீங்க. பிரபா சங்கீத்தை பத்தி நிறைய வந்து பாபா சொல்றாரு. பலவிதமான மனப்பிரச்சனைகளையும் சரி, உடல் சம்பந்தமான நோய்களையும் கூட அது தீர்க்க வல்லது என்று பாபா பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பிரபா சங்கீத்தினுடைய இதை வந்து விவரிக்கின்ற இடங்கள்ல பல தாதாங்க அதை விவரமாலாம் கொடுத்திருக்காங்க. அதனால திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப பாடுங்க. நீங்க அத ஒரு எவ்வளவோ சுலோகங்கள் வந்து சில வீட்டுல பாருங்க, காலையிலானா
சுப்ரபாதத்தை போட்டு விடுவாங்க, அது பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாரோ வந்து ஏற்றுனது. இங்க பரமபுருஷனுடைய இதை வந்து இந்த ஓசைகளை காதுல கேட்பது. அப்புறம் நீங்க வந்து இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற பாடல்லாம் டைரியில வச்சு பாட ட்ரை பண்ணுங்க. ராகம் வரலன்றது கவலைப்படாதீங்க. உங்க குரல் மூலமாக அதை உச்சரிங்க, அந்த சொற்களை. அதுக்காக தான் அந்த உச்சரிப்புகள்லாம் நீங்க கரெக்டா நோட் பண்ணுங்க. அதனுடைய விளைவுகளே வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆன்மீக முயற்சியில என்பது என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை. பலரும் அதை பார்த்துருங்க. ஓகே, நன்றி. பிரபாத் சங்கீத் வகுப்பு இத்துடன்